நிலவரம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சைலன்ஸ் சைலன்ஸ் பைட் ஓகே 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 பண்ணீங்க ஓகேவா சார்? ஓகே. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், குறிப்பாக இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் வல்லத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக தாம்பரம் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ள காரணத்தினாலே இன்று முதல் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாடு, கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள கர்நாடகா, ஆந்திரா பகுதியிலே தொடங்கி உள்ளதாக இந்த அலுவலகம் அறிவிக்கின்றது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு, புதுச்சேரி உட்கோட்டத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடலோர மாவட்டம் அநேக இடங்கள் இங்கிலீஷ் ஓகே. அதையும் சொல்றேன். அதாவது நீண்ட கால வானிலை என்ன சொல்றதுன்னு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. நீண்ட கால வானிலை அறிக்கைங்கிறது வந்து அந்த பூனாவில் இருக்கிற அலுவலகம் தான் அறிவிக்கும். அவர்களுடைய அறிவிப்பின்படி இந்த வருடம் இந்த மழையை பொறுத்தவரையில் இயல்பை காட்டிலும் சற்று அதிகமாக, அதாவது பாசிட்டிவ் சைடு ஆஃப் த நார்மல், அதாவது அந்த பாசிட்டிவ் சைடுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை அப்படி இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். இல்லை பாசிட்டிவ் சைடு நார்மலுக்கு இல்லை. என் புக் எடுங்க. எதிர்ப்புக்கு இயல்புக்கு நேர் திசையில் இருக்கும். இயல்புக்கு நேர் திசையில் இருக்கும். பாசிட்டிவ் சைடு தான் நார்மல். இயல்புக்கு எஞ்சிய நிலை கிடையாது. பாசிட்டிவ் சைடு வித்தின் 19% தான் இல்லையா? ஸோ அதனால இயல்புக்கு பாசிட்டிவ் சைடுனா இயல்புக்கு நேர் திசையில் இருக்கும். ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 19 வந்து நார்மல். லாஸ்ட் இயர் வந்து 2% குறைவா இருந்தது. அது நெகட்டிவ் சைடு தான் நார்மல். இயல்புக்கு நேர் திசையில் இருக்கும். ஓகே. இயல்பு நிலையில் இருக்கும். இயல்புக்கு இருக்கும். இயல்பாக இருக்கும். இயல்பு நிலையில் இருக்கும் போட்டுங்க. சரி, நான் முதல்ல சொல்றேன். ஒன்ஸ் மோர் பைட். ஃபைன். ஓகே 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 ஓகே. நேற்று இலங்கையை ஒட்டிய ஓகே, நீங்க ஸ்டாண்ட் வச்சிருக்க ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு இன்னொரு ரவுண்ட் கொடுக்குறேன் கேப்டனுக்கு. ஓகே ஃபைன். கேமரா மாத்திரம் இருக்கட்டும். பைட் அப்புறம் உங்களுக்கு தனியாக கொடுக்குறோம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே சரி ஓகே. நேற்று இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் வல்லத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக தாம்பரம் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை வந்ததன் காரணமாக இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, கேரளா மற்றும் அதை ஒட்டி உள்ள ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் தொடங்கி உள்ளதாக இந்த அலுவலகம் அறிவிக்கின்றது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதிகளில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்டகால வானிலை அறிக்கையின்படி இந்த வருடம்
வடகிழக்கு பருவமழையை பொறுத்தமட்டில் இயல்பு நிலையில் இருக்கும் என்று அறிவித்துள்ளது. ஓகே. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்போது பேசிய அவர், இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார்.